Hi friends, welcome to DIY Tailoring. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு நான் நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இந்த கிளாத் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 80 பாயிண்ட் கிளாத்தில் ஒரு ப்ளவுஸுக்கு என்ன தைக்கலாமோ நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இதில் 80 பாயிண்ட் ப்ளவுஸை அப்படியே நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதே ஷேப்பில் இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு அளவெடுக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த 2 அக்கிள் சைடு எடுத்துகிட்டு இப்படி ஒன்றா மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இப்படி இந்த எண்டுலேருந்து இப்படி வச்சுக்கிறது. இப்போ என்ன தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கேனோ அந்த ப்ளவுஸில் அளவு இருக்கும். அந்த அளவுக்கு தான் இதில் நம்ம மார்க் போட்டுக்க போகிறோம். இப்படி இப்போ இதுக்கப்புறம் நம்ம கீழ்பாகம் மடிக்கணும். அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறோம். இந்த 2 சைடும் மடிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம இந்த அக்குள் சைடில் இருந்து இங்கே எங்கே இடுப்பு இந்த கை சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்லேருந்து இது இங்கே மார்க் பண்ணுறோம். இது இங்கேருந்து இதை வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இது என்ன ஹைட்டுன்றதை அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த அக்குள் சைட்லேருந்து இங்கே வச்சுட்டு இப்போ இது கரெக்டாக இவ்வளோ இருக்குதுன்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு இதில் நம்ம தையலுக்கு விட்டுறோம். இது கீழே இடுப்பு மடிக்கிறதுக்கு. இப்போ இதில் பேக் சைடு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பேக் சைடு இந்த இடுப்பு மடிக்க மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து இப்படி எடுத்து இந்த மார்க் பண்ணதுலேருந்து மேலே இங்கே ஷோல்டர் வரைக்கும் வச்சுக்கிறோம். ஷோல்டர் இந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, இந்த தையலுக்கு வச்சுட்டு இது தையலுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த தையல் மார்க் பண்ணிட்டா இதுக்கு மேல் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விடணும். இது தையலுக்கு விட்டுருக்கோம். இது நார்மல் அளவு. இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுதான் தையலுக்காக வச்சது. இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது நார்மல் அளவு. இப்போ இதில் இந்த கழுத்தில் பேக் சைடு எடுத்துக்கிறோம். கரெக்டாக இந்த சென்டரான அளவு எடுத்துக்கிறோம். இந்த இடுப்பு இந்த சைடு இருக்குல்ல, இதில் சென்டர் அளவு எடுத்துட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்கு கரெக்டான அளவு எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்ச் டேப்பில் சொல்லித்தர்றேன். மேக்ஸிமம் எல்லோரும் அளவு ப்ளவுஸில் தைச்சி தான் கற்றுக்குறாங்க. அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த 2 ஷோல்டர் 2 ஜாயிண்ட்லேருந்து இந்த நெக்கை இப்படி கரெக்டாக எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துகிட்டு இந்த எண்டு இங்கே வச்சுட்டு இதிலேருந்து இந்த நெக்கு எப்படி எவ்வளோ டிசைன் வருதுன்ட்டு அந்த ஷோல்டர் வர்றது உங்களுக்கு தெரியும். இப்படி கொண்டு போகும்போது இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தையல் இந்த கோட்டுக்கு இங்கே வர்ற மாதிரி வந்துடும். இப்படி இதுதான் அளவு. இப்போ இதை கரெக்டாக வைக்காமல் இதில் தையலுக்கு வேணுன்றனால இதில் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி விட்டு மார்க் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் அளவு இது இந்த தையலுக்கு விட்டு இங்கிட்டு விட்ட மாதிரி இந்த சைடும் தையலுக்கு விட்டு இப்படி மார்க் பண்ணிடுறோம். இப்போ புரியுதா? நான் இது நெக்குக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த நெக்கு உங்களுக்கு இந்த ரவுண்டு ஷேப்போ இல்லை இது உங்களுக்கு ஸ்கொயரோ எது எடுக்கிறதுனால எப்படி எடுக்கலான்ற ஒரு டவுட் இருக்கும். அது இப்படி நேர் ஒரு கோடு போட்டுக்கிறீங்க நீங்கள் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் தைக்கும்போது எனக்கு இதை ரவுண்ட் பண்ண தெரியும். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி போடுறதுன்றது புரியாது. அதுக்காக இதையும் இப்படி ஸ்கொயர் டேப்பில் போட்டுக்கிறீங்க. இப்படி இப்போ இது ரவுண்டு இது உங்களுக்கு ஸ்கொயர் டேப்பில் வேணால் இப்படியே வச்சுக்கலாம். இதை ரவுண்டு ஷேப்பு வேணும் அப்படின்னா இதில் வேறு எதுவுமே பண்ண வேணாம். இந்த எட்ஜில் மட்டும் இவ்வளோ போட்டிங்கன்னா இந்த ரவுண்டு வந்துடும். இந்த கார்னர் மட்டும்தான் எடுக்கணும். அது மாதிரி இது கைக்கு உள்ளதுலேயும் இந்த இது இப்படி போட்டுட்டிங்கன்னா அந்த கை வளைவு எப்படி கொண்டு போனால் இந்த எண்டு மட்டும்தான். இவ்வளோ தான். இப்போ இதை வெட்டிடலாம். இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சது இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் அது வெட்டுறது உங்களுக்கு இது மார்க் பண்ணுறதுக்காக நான் அடையாளம் காமிச்சிருக்கேன். இப்போ வெட்டுறது இதை வச்சு இப்படியே வெட்டிக்கலாம்.
இது வந்துட்டு இப்போ இங்கே தையல் போட போகிறோம். இது அளவுக்கு இது மடிக்கணும். இது இப்போ இதில் வந்து இந்த மீதி இருக்க இந்த கிளாத்தில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பேக் சைடு எடுத்துருக்கோம். அடுத்து வந்து இதில் கை எடுக்கிறோம். கைக்கு வந்து இப்படியே அந்த கிளாத் எப்படி மடிச்சிருந்தோமோ அப்படி இதை போட்டுட்டு இப்படியே இதை 4ஆக போட்டுக்கிறோம். 2 கையும் ஒரே டைமில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கை அளவு எடுக்கிறோம். கை வந்து இப்போ இவ்வளோ மடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கை மடிக்கிறதுக்காக. இந்த கை அளவுக்கு இப்படி நேராக மார்க் பண்ணிவிட்டு இந்த கை இப்போ வச்சுட்டு இந்த கை தையலுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம்ல, இந்த அளவு ப்ளவுஸை வச்சு எடுக்கிறோன்னா இதை தான் நம்ம கரெக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த இவ்வளோ போட்டிருக்குன்னா தையலுக்கும் சேர்த்து என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கே தான் நான் கட் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு துணி வேணும்னா கொஞ்சம் பாடியாக இருக்காங்கன்னா இதை எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த நார்மல் ப்ளவுஸுக்கு இதில் ஏற்கனவே தையலுக்கு நிறைய இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கு தான் கட் பண்ணுறேன் இதை உங்களுக்கு. இப்படி இப்போ இதில் வந்து தையல் வந்து இங்கே இருக்குது. இது வந்து இவ்வளோ இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 2 இன்ச்சிட்ட எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இப்படி இந்த மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மார்க்குக்கு இவ்வளோ தான் கை. இதில் வந்து பேக் சைடில் வந்து நம்ம இந்த வந்து கட் பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரண்ட்டில் வந்து இதில் உங்களுக்கு ஒரு டாட் வரும் ப்ளவுஸில். அந்த இதுக்கு மட்டும் இந்த இடம் மட்டும் நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்படி வெட்ட வேண்டி வரும். பேக்கில் இது வெட்ட வேண்டாம். இது தனியாக கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதை விளக்கம் என்ன சொல்கிறேன் நான். இப்போ வந்து தையலுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைக்கு நான் இது பண்ணியிருக்கேன்ல, இது வந்து மடிக்கிறதுக்குரிய அளவு. இப்போ இதில் கை தையல் போடுறதுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்படி இந்த சைடு எடுத்துகிட்டு இப்போ நான் தையலுக்கு வச்சுருக்கேன்ல, இந்த எண்டுலேருந்து பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த தையலுக்கு என்ன அளவுன்னா இங்கே வச்சுருக்கிறேன். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அளவு ப்ளவுஸில் எடுக்க வரைக்கும் நான் இது சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் இன்ஸ்டேப்பில் எப்படி சொல்லணுன்றது சொல்கிறேன். உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஆனால் நீங்கள் வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இப்போ அது புரியும் எப்படின்ட்டு. இது வந்து நமக்கு தையலுக்கு உள்ளது. இப்போ இதுக்குள்ளே நான் வந்து அந்த உங்களுக்கு சொன்ன அந்த ஷேப் வந்து வெட்டணும். இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வர்றது. இதில் வந்து இப்போ ஜாக்கெட்டில் ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணுறோம். இதில் இந்த பேக் சைடு எடுத்துருக்குறோம். இதில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கைக்கு எடுத்துருக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் பீஸில் வந்தால் தான் ப்ளவுஸ் வந்து லுக்காக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இப்படி எடுத்திங்கனாலும் இழுக்க முடியாது. நீங்கள் துணியை அதை பார்த்துக்கணும். இப்படி எடுத்தாலும் இழுக்க முடியாது. இப்படி எடுத்தாலும் இழுக்க முடியாது. இப்படி எடுத்தால் இழுக்க வரும். இந்த கிராஸ் வர்றப்ப தான் அந்த கிராஸ் பீஸ் போடணும் ஃப்ரண்ட்டில். இந்த மாதிரி இழுக்க எந்த சைடு வருதோ அந்த சைடில் தான் நம்ம போட்டு கிராஸ் பீஸ் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும். இதில் இப்போ நம்ம இந்த கை கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை பேக் பீஸை போட்டு இதில் இப்படி நம்ம மார்க் பண்ணுறோம். கரெக்டாக இந்த எண்டுக்கு வச்சுட்டு இதுவும் இங்கே வச்சுட்டு நெக்கு நிறைய பேருக்கு ஃப்ரண்டில் ஏற்றி இருக்கலாம், இறக்கி இருக்கலாம். அதனால் இந்த சைடு வந்து நம்ம கேப் விடணும். இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரே அளவு தான். அதனால் இது வந்து நம்ம இதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வந்து இடுப்பு மடிக்கிறதுக்குரிய அளவு. இதுக்கு வந்து ஒரு கிராஸ் பெல்ட் வந்து 2.5 இன்ச்சு கொடுக்கணும் அந்த ப்ளவுஸுக்கு. அதுலேருந்து நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் பெல்ட் வரும். இதை வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம்.
பார்த்தீங்களா, மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ப்ளவுஸில் எடுத்து இந்த ஹூக் வைக்கிறோம்ல, இந்த சைடில் தான் இதை நம்ம அளவு பார்க்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பட்டி வச்சுருக்க இந்த சைடு வந்து எடுக்கக்கூடாது. என்றைக்குமே ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸில் அளவு எடுக்கும்போது இந்த ஹூக் இருக்க இந்த சைடு தான் எடுக்கணும். இப்போ எடுத்து இந்த அக்குள்ளேருந்து இங்கே வச்சு பார்த்தோம்னா இது ஒரு இன்ச்சு வந்து இதை விட குறைக்கிறோம். இது ஒரு சிலருக்கு குறைக்க வரும், ஒரு சிலருக்கு குறைக்க வராது. ஆனால் நீங்கள் எப்போ அளவு எடுக்கும் போதும் இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும்போது இந்த நீங்கள் அளவு வந்து ஒரு பார்த்துக்கணும். பேக் சைடை போட்டு தான் கட் பண்ணுவீங்க. அதை விட ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதை நம்ம இப்படி இந்த அளவு நம்ம மார்க் பண்ண அளவில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எவ்வளோ கம்மியாக வருதோ அந்த அளவை திரும்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது எல்லாருக்கும் இந்த அளவு வராது, ஒரு சில ப்ளவுஸுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் இது பார்க்காம இப்படி தைச்சிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இது லூஸாக இருக்கிற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவையும் அளவு எடுக்கும்போது இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் அதில் பேக் சைடு எப்படி எடுத்தோமோ அந்த மாதிரி இங்கே இதில் தையலுக்கு வச்சுட்டு இந்த தையலுக்கு இப்படி ஷேப் கொண்டு வரணும். புரியுதா? இந்த ஷேப் கொண்டு வந்து இந்த தையல் மார்க் பண்ணியிருக்கோம்னா அந்த மார்க்கு நிற்கிற அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த அளவு ஏற்கனவே மார்க் இருக்குது. இதை வந்து நம்ம ரவுண்டு ஷேப் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த கிராஸ் உயரம் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இங்கேருந்து இங்கே வைக்கணும். இப்போ இதை இழுத்துட்டு இந்த இது வைக்கும்போது இழுக்காமல் வைக்கிறதா இருந்தால் இப்படி மேலேயும் கீழேயும் தையலுக்கு விட்டு வைக்கணும். இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல தையலுக்கு விட்டுட்டு வைக்கணும். அதே நம்ம இழுத்து இப்படி வைக்கிறா இருந்தால் அது செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து என்றைக்குமே இழுக்க வேண்டாம். இழுத்தா ஒவ்வொரு கிளாத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து நீங்கள் சும்மா நார்மலாக எப்படி இருக்கோ இப்படி வச்சு மேலே இங்கே தையலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடுறோம். இங்கேயும் வச்சு இங்கே இவ்வளோ இருக்குன்னா இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடுறோம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம இங்கே கிராஸ் பெல்ட்டுக்காக இங்கே மார்க் பண்ணியாச்சு. இங்கே ஃப்ரண்ட் ப்ளவுஸ்லேருந்து இந்த நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு தையல் வரணும், இங்கே ஒரு தையல் வரணும், இதில் ஒரு டாட் வரணும். ஆக மொத்தமாக இதுக்கு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இவ்வளோ விட்டுறணும். இது அளவு ப்ளவுஸுக்கு இந்த அளவுன்னா நீங்கள் இதை அளவு ப்ளவுஸ் இல்லாமல் இந்த கிராஸ் இதை எடுக்கணும் அப்படின்னா இது நான் 12.5 இல்லைன்னா இந்த ஹைட்டு வந்து 13க்குள்ளே வரும். இங்கேருந்து இங்கே நீங்கள் எடுக்கும்போது 13 இன்ச்சு தான் வரும். அந்த அளவு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மார்க்குக்கு வந்து இப்படி எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான், இதுதான் கிராஸோட அளவு. இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வித்தியாசம் உங்களுக்கு இதில் புரியும். இதை விட இது கம்மியாக இருக்கும். அதே இந்த கம்மியாக எடுக்கிறது வந்து இந்த சைடு கம்மியாக எடுக்கக்கூடாது. இந்த அக்கிள் வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த மாற்றம் வரும். இப்போ இதுக்கு இவ்வளோ வந்து கிராஸ் பெல்ட்டு தேவைப்படும். கிராஸ் பெல்ட்டுக்கு தேவைப்படும்னா இந்த நம்ம கை கட் பண்ண அந்த பேக் சைடு கட் பண்ண பாகத்தில் வந்து இந்த ஒரு பீஸ் வரும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம இந்த கிராஸுக்கு தேவையான அளவு இந்த அளவு ப்ளவுஸை வச்சு எடுத்துக்கலாம். தையலுக்கு விட்டுட்டு இப்போ இவ்வளோ இருக்குன்னா இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த அளவு. இந்த
ஒரு ப்ளவுஸுக்கு என்ன ஒரு 80 பாயிண்ட்டுக்குள்ளே அதுக்குள்ளே எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து கிராஸ் பெல்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து முன்னாடி நெஞ்சு பட்டிக்கு வந்து கட் பண்ணிக்கிறோம். இது நெஞ்சு பட்டிக்கு வந்து ஒரு பீஸ் வந்து பெருசாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வளர்த்து விட்ற பட்டி வந்து பெருசாக வைக்கிறோம். ஒரு பட்டி வந்து சின்னதாக வெட்டிக்கிறோம். இந்த சைடு வந்து ஹூக்குக்கு வர்ற சைடாக இருக்கும். இது இவ்வளோ தான் மேக்ஸிமம் ஒரு ப்ளவுஸுக்கு என்ன தேவையோ அதில் அதை மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ இது வெட்டுனதில் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது கிராஸ் பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எப்படி எடுத்தால் கிராஸ் எடுக்கலான்னு. அந்த மாதிரி கழுத்துக்கு பட்டி கொடுக்கும்போது நேர் பீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து டிசைனாக கிடைக்காது. அந்த ஷேப் வந்து சுருக்கம் விழுகும். இந்த கிராஸில் எடுத்திங்கன்னா கழுத்து வந்து அழகாக ரவுண்டாக கிடைக்கும். அதனால் இந்த பீஸை தான் நம்ம கழுத்துக்கு கட் பண்ணுறோம். ஒரு 1.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப தேவையில்லை. அது இவ்வளோதான் ஒரு ப்ளவுஸுக்குள்ளே இதில் நமக்கு தேவைப்படுறது. வேறு இதில் தேவைப்படுறது இல்லை ஒன்றும் நமக்கு. இது அப்புறம் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நான் அது தைக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன்.